ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்துட்டு இதோட வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் கேக் வெட்டுறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு. எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் அது புது ட்ரெஸ் தான். நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு? எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க இப்போ? எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம், அதுக்கு பிறகு கேக்கு ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் வெட்டுவோம். எல்லாருக்குமே மதுக்காரிக்கு பர்த்டே வந்தாலே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவோம். இன்றைக்கி அதேமாரி தான் கோயிலுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். எந்த கோயிலுக்குன்னா காரைக்காலில் இருக்கிற ஏலமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ சித்திரை மாதம் வந்து திருவிழா நடக்குது, அதனால் லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது கோயில். டெய்லியும் பால் குடம் காவடி எல்லாமே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி என் பிறந்த நாளைக்கு ஏலமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட. அர்ச்சனை சாமான் வாங்கலான்னு நின்றுட்டு இருக்கோம். அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாமா? வாங்க சாமி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டுட்டு கோயிலெலாம் சுற்றி வந்தாச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போய் என்னென்ன கேக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க. 1 கிலோவுக்கு கூட இருக்கும். 1 கிலோவுக்கும் கூட வேணும்னா நம்ம முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டர் கொடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ என்ன ஃப்ளவர் வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஐயங்காருக்கு தான் வந்திருக்கோம் கேக் வாங்கலான்னு. வாங்க போய் பார்ப்போம், நிறைய இருக்கும். அதில் வந்து ஹரிக்கும் மதுக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கேக் எடுத்துகிட்டு வாங்கிக்கிட்டு நம்ம போகலாம். பேர் எழுதி அங்கேயே பேர் எழுதி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இதில் தான் கேக் இருக்குது. நாங்கள் போவையிலே மணி 8:30 மணி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியான டிசைன் தான் இருந்துச்சு. ஒரு 10 கேக்கு கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் அந்த காப்பி கலர் எடுத்தோம். அந்த கேக்கு தான் நாங்கள் வாங்க போகிறோம். இது வாங்கியாச்சு, எல்லா கேக்குமே இது வாங்கியாச்சு. இப்போ இந்த கலர் இந்த கேக்கு தான் வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கேக். இது உனக்கும் எனக்குமா? நல்லா இருக்கும். ஹனி கேக் உங்கள் விருப்பம், விருப்பப்படியே செய்யுங்க. ஃபுல்லாக எழுதிடலாம் சான்ஸ் கார்டு. வேமா பேசுமா. இது என்னது? இதுதான் பிடிக்கும். இது பிடிக்கும். இது நல்லா பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து பால் ஆடை. அதான் பன்னீர் இது மாதிரியா? பன்னீர். ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு வந்துட்டு இதோட வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் கேக் வெட்டுறத. இல்லை நீ நார்மலாக எடு. இப்போ நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கோ. ஆமாண்ணா Nah.
கீழே உட்காந்துப்போமா உட்காந்துருக்கேன். ரொம்ப குட்டியா போகுது பரவாயில்ல வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ குரமெல்லாமே இருக்கு. அசல் மாமிக்கு விட்டு விடு. மாமிக்கு விட்டு. சாமிக்கு விட்டுங்க. மாமிக்கு விட்டு. எடுத்து மாமிக்கு விட்டு. அப்புறம் எடு கொஞ்சம் பிஜி கொஞ்சம் மாமி பிஜி. கொடுரு. மாமிக்கு விட்டு. மாமிக்கு விடுங்க. இந்தாங்க. மாமிக்கு விட்டு. மா, சரி, போட்டோ போட்டோ மாமிக்கு விட்டு. மாமிக்கு விட்டு. போட்டுங்க. என்னடி? சாக்கு வச்சு. ஓ நல்லா நக்குறது. மாமிக்கு விட்டு. மாமிக்கு விட்டு. மாமிக்கு விட்டு. அப்பமா பேசுங்க. பெரிய நான் எடுக்கிறேன். போ வீடியோ நாடகம் நம்மள உங்களுக்கு எடுப்போம். இல்ல நாங்க எதுவும் போட மாட்டேன். நான் ஹோட்டல்ல இருந்தா கிட்ட வந்துக்கிறேன். எங்க அதான் இது சர்ப்ரைஸ் வாங்க மாமிக்கு தான் வாங்கி வாங்கலப்பா. இங்க வா இங்க வாயா இந்த இங்க வா இந்தா. யாருக்கு இருக்கீங்க? என்ன நடக்குது போகணும்ன்றமா இருக்கு இந்த இருக்கு டேபிள் ஆட்டு. ஆமா இல்லட்டலாம் அது இத வச்சு தானே செட் பண்ணது. அது டைனிங் டேபிள் டெய்லி சாப்பிடுறது இல்ல அது சும்மா இருக்கும் ஒரே இடத்துல. நாளைக்கு அப்பா அன்னைக்கு வாங்க வாங்க ஹரி பாப்பா எல்லாரும் வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். அப்படியே வா. அப்படி இங்க வந்துரு அதான் எப்போ அப்புறம் முருங்க நிக்கிறீங்க மணி 3 பேரும் சேர்த்து. எப்போ ஒரு வருஷம் இல்லாம லேய் மத இப்படி ஓரமா போமா இஷ்டம். ஆனா பாரிஸ் வீட்டுக்கு தான் தெரியாம பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன தனியா வாங்கிட்டு இங்க வச்சு. பெரிய கிஃப்டா கொடுத்துருவாங்க. கிஃப்ட் ஓபன் பண்ணிக்காதீங்க. கிஃப்ட் ஓபன் பண்ணா என்ன இது என்னன்னு ஏதாவது டெஸ்ட் பண்ண முடியுமா? என்னமா ஹாட் பாக்ஸ் இருக்கு என்னன்னு டெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஆமா இது வந்து என் தம்பி வாங்கிட்டு வந்தாங்க ஏய், என்னால இதெல்லாம் வந்து நான் வாங்கல. சேலை நல்லா இருக்கா அடுத்து வந்து first பூ. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட surprise. கேக் வெட்டி கொடுங்கப்பா எல்லாருங்க. இப்ப வெட்டி திருப்பி பாத்துக்கலாம். இது டப்பா மாதிரி இருக்கு ஏமாத்திட்டோமா நாலு பாக்ஸ் தான் வீட்டுல நிறைய இருக்கு என்ன சொல்லக்கூடாது. பாக்ஸ்ல இல்ல ஹாட் பாக்ஸ் இருந்தாங்க நாங்க ஒரு சர்ப்ரைஸ் என்ன நகைலாம் இருக்கு கொலுசு கொலுசு நான் கொலுசு வாங்கிக்கிறேன் பாருங்க கொலுசு எனக்கு தான் எனக்கு பத்துமா அவ்வளோதான் தெரியும் அந்த கொலுசை கொடுத்துட்டு வேற கொலுசு வாங்கிக்கலாம் சரி நம்ம ஊருக்கு போடு போகும்போது போடு வாங்கி- மொத்தம். இது கட்டணுமே இது கட்டினா பண்ணலாம் சரி இதை கட்டிட்டா நல்லா இருக்குதா? இது ஒரு 50,000 இருக்குமே ஏம்பா எவ்வளவு பாய்? அதெல்லாம் தாண்டிடுச்சு. தாண்டிச்சான். இப்போ உள்ள விலை வந்து 50,000 மேல தான் இருக்கும் நான் இந்த கொலுசை கொடுத்துட்டு வேற கிராம் வாங்குறேன் 270 ரூபா ஆமா 102 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கணும்ல? என்னமோ வாங்கணும் 102 ரூபாய்க்கு. நல்லா தான் இருக்கு க்ளோஸ் அப் பண்ணு. என்ன மாதிரி ஜால்ரா கொலுசு ஜாலரா. ஆமா இல்லையா சேல் மொத்தமா? எல்லாம் ஜாலரா. ஏற்கனவே போட்டிருக்காரு இதே மாடல் தான் ஏய் இது என்ன பாய்த்துன டேமேஜா இருக்குடாப்பா மறுத்தா விட்டுருப்பாங்க போல வச்சு பேக் பண்ணது வச்சி கேக் வெட்டுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பிறந்த நாள் சூப்பராக போயிடுச்சு கிஃப்ட்டுமே கிடச்சிருக்கு பாருங்கள் கிஃப்ட்டு பார்த்தீங்க இங்கே பாருங்கள் கொலுசு சூப்பராக இருக்குது இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு இது வரைக்கும் சஸ்பென்ஸாக எதுவுமே வாங்கி கொடுத்தல முதல் முறையாக நாங்கள் எப்போ போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போய் வாங்குவோம் இந்த தடவை வந்து எனக்கு சஸ்பென்ஸாக வந்து இந்த கொலுசோட விலை அதிகமான ரேட்டு வெள்ளி ரேட் அதிகமாக இருக்குல்ல
நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்த சேலை. என் தம்பி பொண்டாட்டி தான் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துச்சான். நல்லா இருக்குல்ல ஸ்டோனோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பர்த்டே விலாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னா எங்கள் ஊரில் போயிட்டு திருவிழா நாளைக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருவிழா வீடியோ வரும், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.